எஸ்தர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பிதாவே இயேசுவின் நாமத்தினாலே சகோதரர் வருகிறேன்ப்பா. தகப்பனே, இந்த காலவெளியிலே நன்றி தைரியத்தோடு சொத்தரிக்கிறேன். இந்த கல்வாரி சபையிலே நடக்கிற இந்த காலவெளி ஆராதனை ஆஸ்வதிப்பதாக இந்த யூடியூப் சேனல் மூலமா பார்க்கிற தேவ பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களை ஆஸ்வதிப்பீராக. கல்வாரி சபை ஜனங்களை ஆஸ்வதிப்பீராக. தகப்பனே, சத்தியத்தை ஜனங்கள் அறியட்டும், சத்திய அவர்கள் விடலாகட்டும். சத்திய ஆவியானதாமே சகோதரர்களை போதித்து சகோதர வழிநடத்துவீராக. உங்களுடைய வேதத்தின் அதிசயங்களை காண எங்கள் மனக்கங்களை திறந்தது சகோதர போதியும் சகோதர வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே உங்களை யாவரும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே இந்த யூடியூப் சேனல் மூலமா பார்க்கிற உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க தயவு செய்து அதை பண்ணிக்கொள்ளுங்க. நம்முடைய தேவ செய்தி மற்றவங்களுக்கு அதை நீங்க ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஏனென்றால் எல்லாரும் ரட்சிக்கப்படும், சத்தியத்தை அதிக அடைவோம், தேவ சித்தம் உள்ளவராக இருக்கிறார். அதை நீங்கள் செய்கிற ஒழியும் அதில் மொத்த கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இந்த நாளிலே ஞாயிற்றுக்கிழமை காலையிலே நீங்க பார்க்கக்கூடிய தேவ செய்தி எஸ்தர் புத்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல இருந்து நம்ம தொடர்ச்சியாக நாம் பார்க்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. பழைய ஏற்பாட்டிலே 625ஆம் பக்கம், 625ஆம் பக்கம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 2ஆம் அதிகாரம் அதிலே நம்ம 13ஆம் வசனத்துல இருந்து நம்ம பார்க்க போகிறோம். 13ஆம் வசனத்துல இருந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்படி ஜோடிக்கப்பட்ட பெண் ராஜாவிடத்தில் பிரவேசிப்பார். கன்னி மடத்திலிருந்து தன்னோடு கூட ராஜா அரண்மனைக்கு போக அவள் தனக்கு வேண்டும் என்று கேட்ப எல்லாம் அவளுக்கு கொடுக்கப்படும். அதுக்கப்புறம் 15ஆம் வசனம், மோர்தெகாய் தனக்கு குமார்த்தியா ஏற்றுக்கொண்டவளும் அவன் சிறிய தகப்பனாகிய அபியலின் குமார்த்தியுமான எஸ்தர் ராஜாவிடத்தில் பிரவேசிப்பதற்கு முறை வந்த போது அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய யாகாய் நியாயமத்த காரியமே அல்லாமல் வேறு ஒன்றும் கேட்கவில்லை. எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைத்தது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? கவனிங்க, நான் எஸ்தர் புத்தகத்தை நாம தொடர்ச்சியா நாம பார்த்து வருகிறோம். இந்த புத்தகத்திலே நாம 12ஆம் அதிகாரத்தை ஆவியானவர் நமக்கு விளக்கணும். இன்னைக்கு நான் பார்க்கக்கூடியது 13ஆம் அதிகாரம். அந்த கன்னி மடத்தை நான் சொன்னேன், நாம இருக்கா? கன்னி மடத்துக்குள்ள இருப்பாங்க, 1 வருஷம் இருப்பாங்க. 6 மாத வெள்ளை போல தைலம், 6 மாத சுகந்தம் இருக்கும். அது ரெண்டுமே என்ன அர்த்தம்னு நானு 2 வாரங்களே நான் விளக்கினேன். பசுத்தாவே நம்மளோட போதித்த வெள்ளை போல என்பது இயேசுவின் ரத்தம், சுகந்த வர்க்கம் என்பது தேவனுடைய வசனம். இதனால நம்ம சுத்திகரிக்கப்படும் சொல்லி சொன்னேன். சரி, பிற்பாடு இது முடிந்த பிற்பாடு இவங்க எங்க போறாங்கன்னா ராஜாவுக்கு முன்னாடி போய் நிற்க போறாங்க. ராஜாவுக்கு முன்னாடி போய் நிற்க முன்பதாக இவர்களுக்கு தேவையான நிறைய அலங்கரிப்புக்கு தேவையான நிறைய பொருள் இருக்கு. இப்ப நான் உங்களுக்கு போன வாரம் நான் சொன்னேன், எப்படி திருமணம் ஆவதுக்கு முன்னாடி மாப்பிள்ளைக்கு முன்னாடி மண்டபத்துல போய் நிக்கணும்னா பெண்ணு நல்லா சீரி சிங்காரிச்சு அழகுபடுத்தி போகணும். அது போனோம்னா சாதாரண ஒரு பான்ஸ் பவுடர்னால போட முடியுமா? நிறைய இருக்கும் உள்ள, இல்லையா? பியூட்டி பார்லர் போனா உள்ள நிறைய இருக்கும். அது போல நான் சொல்றது, அந்த காலத்துல ராஜா ராணி ராஜாக்கு முன்னாடி போய் நிக்கிறோம்னா அவங்க சீரி சிங்காரிச்சு அழகுபடுத்தி தன்னை சுத்திகரித்துக்கு தேவையான விலை மதிக்க முடியாத பொருள்கள் தேவை. அது எல்லாமே இந்த எஸ்தர், இதுக்கு அதிகாரி யாருன்னா யாகாஸ் என்ற ஒரு அதிகாரி. இதுக்கெல்லாம் இந்த எஸ்தருக்கு மட்டும் இல்ல, அநேக பெண்கள் அங்க இருக்கிறாங்க. அந்த பெண்களுக்கெல்லாம் அதிகாரி யாகாஸ் என்ற அதிகாரி. அந்த யாகாஸ் என்ற அதிகாரி கிட்ட போய் எஸ்தர் என்னெல்லாம் கேட்டாங்களோ அது எல்லாம் அவள் கொடுத்தான். வேதம் சொல்லுகிறது, அவள் வேண்டும் என்று 13ஆம் வசனத்திலே சொல்லப்படும், வேண்டும் என்று கேட்டவை எல்லாம் அவளுக்கு கொடுக்கப்படும். எல்லாரும் சேர்த்து சொல்லுங்க, அவள் வேண்டும் என்று கேட்ட எல்லாம் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. பாருங்க, எஸ்தர் கேட்கிறாங்க, கேட்கறது எல்லாமே என்ன பண்ணிக்கிறாங்க? கொடுத்திருக்கிறான். இப்ப நான் கூட ஒரு டீ கடையை நிற்பேன். நின்று ஒரு டீ சாப்பிடும்போது திடீர்னு ஒருத்தர், ஒரு கஷ்டப்படுற ஒரு பிச்சைக்காரர் கேட்பார், ஐயா ஒரு டீ வாங்கி கொடுங்க. உடனே நான் சொல்றேன், அவங்க டீ கொடுப்பான். அவர் டீ வாங்கி சாப்பிடு. அதே அந்த டீக்காரர் ஒருத்தர் சொல்ற, ஐயா நான் பார்த்து நான் கூட காசு கொடுத்துருக்கேன், பரவாயில்லையா, அவர் பிச்சைக்காரன் தானே இருக்கேன். இல்ல நான் காசு கொடுக்குறேன்னு சொல்றேன். அப்ப அவர் சொல்றாரு, இல்ல நான் காசு நாங்களே கொடுத்துக்கிறோம், பாவம் இல்லாத பட்டுது. அதே அந்த மனுஷன் இவர் சாப்பிடல சொல்லி அந்த டீக்கார உள்ள உட்கார வச்சு சாப்பாடு கொடுப்பாரா? அப்பா இவர் துணியை பார்த்தா இவ்வளவு கேவலமாகுது, உள்ள உக்காரு, ஒரு நல்ல துணி எடுத்து தரேங்க டீக்கார சொல்லுவானா? உக்காரு, உள்ள உக்காரு, நல்லா ஒரு தட்டுல போட்டு உனக்கு சாப்பாடு தரேன்னு சொல்லுவான். ஏதோ ஒரு இறக்கப்பட்டு தான் ஒரு டீ குடின்னு சொல்லிடுவான், தவிர உனக்கு உள்ள உட்கார வச்சு சாப்பாடு போட்டு கொடுத்துருவான், உள்ள உட்கார வச்சு துணி கொடுத்துருவான். நான் என்ன சொல்ல வரேன்னா, அது போல இந்த எஸ்தரு இவங்க யாருன்னு இவனுக்கு தெரியாது. ஏன்னா இவங்க யூதகுல சேர்ந்தவங்க, அந்நிய நாட்டுல இருந்து இருந்தவங்க.
இவங்க கன்னிமடத்துல இருந்து இவங்க எதெல்லாம் கேட்கிறாங்க. போட்டுங்கிற ட்ரெஸ்ஸோட ஒரு வருஷம் இருந்துட்டு ராஜா முன்னாடி போய் நிக்க முடியுமா? ஒரு நாள் போட்ட ட்ரெஸ் 2ஆம் நாள் 2 நாள் கழிச்சாலும் என்ன ஆயிடும்? நாரி போயிடும். பக்கத்துல யாரும் வர மாட்டாங்கன்னா நாத்தடிக்கிறோம். ஒரு வருஷம் இவங்க என்னென்ன ட்ரெஸ் மாறி இருக்கணும், என்னென்ன மேக்கப் போட்டு இருக்கணும், என்னென்ன இவங்க கேட்டிருக்கணும். இது எல்லாம் எஸ்தர் கேட்டது எல்லாமே அவன் என்ன பண்ணானா? அவன் கொடுத்தான. காரணம் கர்த்தர் கொடுக்க வச்சார். அல்லேலூயா. கைதடி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. அப்போ இதுல இருந்து நம்ம முதலாவது என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் என்றால், இது இந்த எஸ்தர் புத்தகத்துல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், முதலாவது வேதம் சொல்லுகிறது இவள் கேட்ட எல்லாவற்றையும் கொடுக்கப்பட்டது. அப்போ நம்ம வாழ்க்கையில இந்த யூடியூப் சேனல் பாக்குற உங்க வாழ்க்கையில கர்த்தர் சொல்ற முதல் காரியம் என்னன்னா, நம்ம ஜெபத்துல தேவனிடத்துல எதெல்லாம் கேட்கிறோமோ அதை அவர் கொடுப்பார். கைகளை கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. அதுதான் வேதம் சொல்லுகிறது. எஸ்தர் கேட்ட எல்லாவற்றையும் என்ன பண்ணானா? அதிகாரி கொடுத்தான். அதே போல நம்ம வாழ்க்கையிலே, நம்ம வாழ்க்கைக்கு, நம்ம குடும்பத்துக்கு, நம்முடைய ஊழியத்துக்கு, நம்முடைய தேவைகளுக்கு, பண தேவைகளுக்கு, சரீர சுகத்துக்கு, சமாதானத்துக்கு, நம்ம வீட்டுக்கு எதையெல்லாம் தேவனத்தை கேட்கிறோமோ அதையெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நமக்கு கொடுப்போம். ஒரு மனிதனே இறக்கப்பட்டு எஸ்தர் கொடுத்தான் என்றால், நம்ம தேவாதி தேவன் அவரை போல இரக்கமும் கிருபையும் தயவும் கொடுக்கிற மனசு போல இந்த உலகத்துல ஒருவரும் கிடையாது. கைகளை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. பாருங்க, அதுதான் வேதம் சொல்லுகிறது. மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே, புதிய ஏற்பாடு மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரைக்கும் பாருங்க. ஏசப்பா என்ன சொல்றாரு பாருங்க. நாம ஜெபிக்க வேண்டும். நம்ம ஜெபிக்க வேண்டும். நம்ம ஜெபித்தாதான் எதையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம ஜெபிக்காம எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு சில பேர் சொல்லுவாங்க, என்ன சொல்லிருக்காங்க, நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறேன், ஐயா அவர் நினைக்காத நாளே இல்லை ஐயா, எப்பவுமே நான் அவரை தான் நினைப்பேன், தூங்கி ஏந்தவுடனே அவரை தான் நினைப்பேன், போகும்போது கூட நான் அவரை தான் நினைப்பேன், தூங்கும் போது கூட அவர் தான் நினைப்பேன். ஆனா எங்க ஐயா வீடே கட்டப்படல, எங்க ஐயா என் மகனுக்கு திருமணமே நடக்கல அப்படின்றாங்க. நல்ல கவனிங்க, நீ ஆண்டவர் நினைக்கிறது நல்லது, ஆனா அதனால உன் வாழ்க்கையில எல்லாம் வந்துராது, எல்லாம் கிடைச்சிராது. நீ எப்ப நீ ஜெபிக்கிறாயோ அப்பதான் கர்த்தர் உனக்கு கொடுப்பார். பாருங்க மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்போது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்போது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிற எவனுமே பெற்றுக் கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். பாத்தீங்களா? கேளுங்கள். அப்ப என்ன சொல்ற ஆண்டவரே? கேளுங்கள் அப்போது உங்களுக்கு. கேட்கிற எவனுமே, வேதம் சொல்லுகிறது, கேட்கிற எவனுமே கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக் கொள்ளுகிறான். ஒரு ஆமே சொல்லுவோமா? சத்தமா இல்லையா சொல்லுவோமா? கைகளை வச்சு அலையா சொல்லுவோமா? அப்போ நாம ஜெபிக்க வேண்டும். நீ ஜெபித்தாதான் ஆண்டவர் சொல்வார் உனக்கு கொடுப்ப. நிறைய பேர் எங்க சொல்லி இருக்கிறான், ஐயா நான் நினைக்கிறேன், நான் நினைக்காத, நான் நினைக்கிறது நல்லது, நான் தவறு சொல்லல, அதனால நமக்கு கிடைச்சிடாது. எப்ப தேவாலயத்துக்கு போய் ஆராதனையில கலந்து கொண்டு அவருக்கு முன்னாடி முழங்கால் படிட்டு என் தேவன் என் தகப்பனதை கேட்டா எனக்கு கொடுப்பா, எனக்கு செய்வார் என்று நீ விசுவாசித்து ஆண்டவத்தில் எதை நீ கேட்கிறாயோ அது எல்லாம் கர்த்தர் உனக்கு கொடுப்பார். வேதம் சொல்லுகிறது, மார்க் 11:24 சொல்லப்படுகிறது, விசுவாசத்தினாலே கேட்டவை எல்லாம் பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்போது உங்களுக்கு உண்டாகும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று ஏசப்பா மார்க் சுவிசேஷம் 11:24 சொல்வார். ஜெபத்தில் நீங்கள் எவைகளை கேட்டுக் கொள்வீங்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்போது நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் சொன்னார். அப்ப ஆண்டவத்தை நம்ம என்ன பண்ணோம்? கேட்கணும். நம்ம கேட்டாதான் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுப்பார். கேட்கலன்னா ஆண்டவர் எதுவுமே. நீ நினைக்கிறது நல்லது, அதனால கிடைக்காது. நீ கேட்கணும். ஒரு மார்க்கெட்டுக்கு போற, ஒரு கடைக்கு போற, அங்க போய் நீ நின்னுட்ட, எல்லாம் எனக்கு வேணும் மனசு நினைக்கிற, நீ நினைக்கிறதுனால அவன் கொடுத்துருவானா? முதல்ல கடாங்கிற கேட்பான், உனக்கு என்ன வேணும்? இல்ல மனசுல ஒண்ணு நினைச்சு இது வந்தேன், மனசுல நீ 1000 நினை, உனக்கு இப்ப கடையில என்ன வேணும்னு கேட்பான். புரியுது நான் சொல்றது? எங்க போனாலும் என்ன பண்ணுவாங்க, என்ன நீ துணி கடைக்கிட்டு போய் பாரு, உனக்கு என்ன வேணும்னு கேட்பான். ஒரு மார்க்கெட்டுக்கு போய் பாரு, உனக்கு என்ன வேணும்னு கேட்பான். நீ எங்க போனாலும் பாரு, ஒரு கடைக்கு நீ போனா உனக்கு என்ன வேணும்னு கேட்பான். இல்லங்க நான் மனசுல உன்னை நினைச்சு நான் வந்தேன்,
நினைக்கிறது இருந்தங்க, வாயத்தோடு நீ கேளுங்க, உன் மனசுல நினைச்சுக்கிறாத நீ கேளு, நான் தரேன் அப்படின்னுவான். ஆண்டவரத்தில் நீ முழங்கால் படிட்டு நீ என்ன கேட்கிறாயோ அதை ஆண்டவர் கொடுப்பாரு, நீ விசுவாசிக்கணும். அதுக்குதான் சொல்றேன், நீங்க எழுந்து நம்ம ஜெபிக்கணும், தனிமையில நம்ம ஜெபிக்கணும், உபவாசம் இருந்து ஜெபிக்கணும், ஆலயத்து வந்து நம்ம ஜெபிக்கணும். உன் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் மாற, உன் கஷ்டங்கள் மாற, உன் வியாதி சுகமடைய, உன் கடந்தொல்லை தீர, உன் வீடு கட்டப்பட, உனக்கு திருமணம் நடக்க, உன் பிரச்சனைகள் மாற, உன் சத்துருக்கள் உனக்கு முன்பாக தலையை நிமிர்த்துறவர்கள் உனக்கு முன்னாடி தலை குனிந்து போக, உன்னை வாயத்தொந்து பேசுறவர்கள் அவள் வாய்கள் அடைக்கப்பட, நீ தேவ சமூகத்துல முழங்கால் படிட்டு ஜெபிக்கணும். எங்க வேணா ஜெபிக்கிறார், எங்க ஜெபித்தாலும் ஆண்டவர் நிச்சயம் கேட்பார். ஆனா நீங்க ஜெபித்தாதான் செய்வார், தவிர நீ ஜெபிக்காம செய்ய மாட்டேன். ஏன்னா வேதம் சொல்கிறது கேளுங்கள். அவ கேட்க சொன்னது யாரு? கேட்கலாம் மாட்டாங்க, அதெல்லாம் நேரமே இல்லைங்க. நான் ரொம்ப நாள் நினைப்பேன், போகும்போது கூட நினைப்பேங்க, நினைக்கிறது நல்லது, அதனால வந்துடாது. நீ ஆலயத்து வந்து ஜெபித்தாதான் பிரச்சனை. ராமேஸ்வரம் ஏசா பண்ண பாருங்க, ஒரு குருடை நேர வந்தான், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். ஏசப்பா நேரா வந்து என்ன பண்ணா தெரியுமா? அவன் பிச்சைக்காரன்னு தெரியும், கையில தட்டு அலிமியா தட்டு வச்சுக்கிறான்னு தெரியும். நம்மளே பார்த்து கண்டுபிடிச்சிரும், ஒரு அழுக்கு துணியை போட்டுக்கிறத பார்த்து கையில அலிமியா தட்டு வச்சிருந்தாலே பிச்சைக்காரன் நமக்கு தெரியும். அப்ப ஏசப்பாக்கு தெரியாதா? உலகத்தையே உண்டாக்கிற அவன் தெரியாதா? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அவனை கொண்டு வாங்க சொன்னார். அப்படியே போய் நின்னா அப்படின்னு ஏசப்பா சொன்னாரு, நான் உனக்கு என்ன செய்வேன்? என்ன கேட்டாரு? என்ன கேட்டாரு? என்ன கேட்டாரு? நான் உனக்கு. அப்ப அவர், நான் கேட்கிறேன், அவருக்கு தெரியாதா இவன் குருடனா இருக்கிறான், இவனுக்கு பார்வை வேணும், இவன் பிச்சைக்காரனா இருக்கிறான், இவனுக்கு ஒரு பங்களா வீடு குத்தா உள்ளபடி ஏசி ரூம்ல தூங்குவான், இவன் பிச்சைக்காரனா இருக்கிறான், அவன் கையில அலுமினிய தட்டுக்குது, 10 வரல 10 மோதிரம் கொடுக்கணும், இவன் கையில வந்து பிச்சைக்கார ட்ரெஸ் போட்டுக்க, அவனுக்கு ராஜ வஸ்திரம் கொடுக்கணும், அவருக்கு தெரியாதா? ஆனா அவரு கேட்கிற, நான் உனக்கு. ஏன்னா நீ மனசுல என்ன விரும்புற அதை அவர்கிட்ட நீ கேட்டு அதை அவர் கொடுக்கணும்னு ஆசைப்படுற. தானா ஒண்ணு தேவன் கொடுக்கறத காட்டிலும் உன் மனசுல என்ன கஷ்டம், உன் மனசுல என்ன வேதனை, ஏதோ ஒண்ணு கொடுக்கறத காட்டிலும் நீ மனசுல என்ன கஷ்டப்படுற, எதை நீ விரும்புற, அதை கிடைச்சதுன்னா அதை விட கண்ட பெரிய சந்தோஷம் நமக்கு எதுவுமே இல்லை. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? என் மனசுல வந்து இப்ப எனக்கு ஒரு பாத்தீங்கன்னா, இப்ப ஆலயம் கட்ட எனக்கு மனசுல ஆசை ரொம்ப நாள். இப்ப ஆண்டவர் எனக்கு சொல்றாருப்பா, இவ்வளவு பெரிய பங்களா வீடு இருக்குதுப்பா, நீ எடுத்துக்கப்பா, உனக்கு அதான் பெரிய பங்களா வீடு அப்படின்னு வச்சுக்க, நான் உண்மையாலுமே துக்கப்படுவேன். ஏன் சொல்ல? எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஆண்டவர் ஆலயம் கட்டணுதான் தவிர அந்த பங்களா வீட்டுல போய் உக்காரணும்னு எனக்கு ஆசை இல்லை. அதுக்குதான் தேவன் அப்படி கொடுக்க மாட்டாரு, தானாய் ஒண்ணு விரும்பி கொடுக்க மாட்டாரு. ஓ மனசுல எவ்வளவு நாள் நீ கஷ்டப்பட்டு இருக்கிற, என்ன தேவைக்காக, எதற்காக நீ வேதனைப்பட்டு நிக்கிற, கஷ்டப்பட்டு எது வேணும்னு சொல்லி நீ விரும்பி நிக்கிற, இவனுக்கு கிடைக்கலையோ, யாருக்கும் உனக்கு உதவி செய்யலையோ, அதை அவர்கிட்ட நீ கேட்டு அதை அவருக்கு உனக்கு கொடுத்து நீ சந்தோஷப்படணும் சொல்லிதான் நம்ம தேவன் விரும்புவார். ஒரு ஆமே சொல்லுவோமா? அல்லேலூயா. கைதடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஒரு பிள்ளைங்களோட பார்த்துருக்கிறேன், என்ன பண்ணுவார், அப்பா தோல்மை தூக்கிப்பாரு, கடைக்கு போவாரு, கடைக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, எல்லாமே இந்த கவர்ல ஒண்ணு, இந்த கவர்ல ஒண்ணு, இந்த கவர்ல ஒண்ணு, இந்த கவர்ல ஒண்ணு, இந்த கவர்ல, இந்த டப்பால கொஞ்சம், அந்த டப்பால பிஸ்கட், இந்த டப்பால சாக்லேட், அந்த டப்பால எல்லாம் இருக்கும். ஆனா என்ன வாங்கி கொடுக்கணும்னு அப்பாவுக்கு தெரியும். ஆனா அப்பா என்ன கேட்பா தெரியுமா அந்த குழந்தைகிட்ட, உனக்கு என்னடா வேணும், உனக்கு என்னடா வேணும்? ஏன் இவனுக்கு என்ன வாங்கி கொடுத்தா அவருக்கு தெரியாதா? அப்பாவுக்கு தெரியும். ஆனாலும் அவருக்குள்ள என்ன ஆசைன்னா, இவன் கேட்கிறத, இவன் ஆசைப்படுறத, இவன் விரும்புறத நம்ம வாங்கி கொடுக்கணும். அதுதான் அப்பாவுக்கு ஆசை. அதை கொடுப்பே, என்னடா வேணும் உனக்கு? அதை நான் பண்ண கையை நீட்டும், இதுதான் எனக்கு வேணும். அது பெருசா இருக்க சாக்லேட், அது வேணா பெருசா இருக்குது, ஆனா அதுதான் எனக்கு வேணும். சரிங்க, இவர் என்ன பண்ணுவாரு, அவன் ஒண்ணு கேட்டானா 2 கொடுக்கணும். ஏன்னா அப்பாவுடைய ஆசை என்னன்னா, இவன் எதை ஆசைப்பட்டு கேட்கிறானோ அதை என்கிட்ட கேட்கணும். அத ஒண்ணு கேட்டா 2 கொடுக்கணும். அவன் மனசு சந்தோஷப்படணும், அப்பா விரும்புறான். அதுதான் ஏசப்பா. நம்ம மனசுல என்ன வேதனை, என்ன கஷ்டம், என்ன பாரம், என்ன துக்கம், யாரு மாறணும், பிரச்சனை தீரணும், மன தேவை சந்திக்கப்படணும், என்ன கஷ்டம் இருக்குதோ
நீ ஆண்டவத்துல கேட்கணும், அதை திரும்ப அவர் உனக்கு ரெட்டதனையா கொடுக்கணும், அவரை நீ மகிமைப்படுத்தணும். கைகதடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அந்த பொண்ணு என்ன கேட்டா, ஆண்டவரே நான் பார்வையடி. எவ்வளவு நாணமா கேட்டாங்க. நம்மளா தானே கேட்டிருப்போம். வானத்தையும் பூமியை வண்ட சராசரங்களை உண்டாக்கின கடவுள் அவர் நம்ம இடத்துல வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டிருந்தா நம்ம என்ன கேட்டிருப்போம்? நம்ம என்ன கேட்டிருப்போம்? சொல்லுங்களேன், என்ன கேட்டிருப்பீங்க? உங்ககிட்ட வந்து ஆண்டவர் கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிற, என்ன சொல்லிருப்பீங்க? சந்தோஷம். பூமியில வாழ எதுவுமே தேவையில்லையாமா? இல்ல, பூமியில வாழ்வதற்கு என்ன வேணும்னு கேட்க. ஒரு ஐயா சொன்னாரு கிட்ட, எனக்கு எதுவுமே வேணாம் ஐயா, 10 விரல 10 மோதிரம், தங்க மோதிரமா வராமா சொல்லிச்சு. ஐயா எனக்கு எதுவுமே வேணாம் ஐயா, ஒரு பெரிய ஒரு பங்களா வீடு அது போதையா. ஆனா அவன் என்ன நாணமா கேட்டான் பாத்தீங்களா? ஆண்டவரே நான் பார்வை இல்லாமல் இருக்கிறேன், நானே பார்வை அடைவேன். ஆண்டவர் சொன்னாரு, உன் விசுவாசத்தின் பிரகாரம் உனக்கு ஆக கடவுது சொல்லி அவன் கண்களை திறந்தான். உலகத்தை பார்த்தான், தன்னை உண்டாக்கின ஏசப்பாவையும் பார்த்தான். கைகதடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? பாருங்க, அதுதான் நாணமான காரியம். அவன் எதை கேட்டானோ அததான் கர்த்தர் கொடுத்தார். அதே போலதான் நாம ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்கணும். ஆண்டவருக்கு 1 மணி நேரத்தை ஒதுக்கணும். ஆலயத்திலேயோ வீட்லயோ நம்ம தேவ சமூகத்துல உட்கார்ந்து நம்ம ஜெபிக்கணும். நாம ஜெபித்ததை தேவன் கொடுத்துட்டாருன்னு விசுவாசிக்கணும். தேவன் கொடுக்கிற வரைக்கும் பொறுமையா நம்ம காத்திருக்கணும். அந்த ஜெபிக்கிறத நம்ம விட்டு விடக்கூடாது, விசுவாசிக்கிறத விட்டு விடக்கூடாது, பொறுமையா இருக்கிறத விட்டு விடக்கூடாது. கர்த்தர் கொடுக்கிற வரைக்கும் அவரிடத்துல கேட்டுக்கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. எபேசியர் 1ஆம் அதிகாரம் புதிய ஏற்பாடு 264 பக்கம் பாருங்க. 264 பக்கம் புதிய ஏற்பாட்டிலே இங்கே அப்போஸ்தலன் பவுல் ஜெபிக்கிறார். அவர் என்ன ஜெபிக்கிறார் பாருங்க, சபை விசுவாசிகளுக்காக. எபேசியர் என்பது ஒரு சபை விசுவாசி. இப்ப நம்ம சபை பேர் என்ன சொல்றோம்? கல்வாரி சிலுவையின் சபை சொல்றோம் இல்லையா? அது போல இந்த எபேசியர் என்பது ஒரு சபையோட பேர். அந்த சபையில இருக்கிற விசுவாசிகளுக்காக பவுல் ஜெபிக்கிறார். எல்லா சபை விசுவாசி கஷ்டம் இருக்குது. அவர் எதற்காக ஜெபிக்கணும்? ஆண்டவரே உங்களுக்கு ஒரு கடந்தொல்லை தீர்ந்தா கொஞ்சம் போதும் ஏசப்பா. அவங்க ஒரு 10 லட்சம் கடன்ல இருக்கிறாங்க, அப்படி ஜெபிக்கணும். ஏசப்பா இவங்க வீடு இல்லாம கஷ்டப்படுறாங்க, இவங்களுக்கு அழகான ஒரு பங்களா வீடு கூட ஏசப்பா, அதற்காக ஜெபிக்கணும். அவர் எதற்காக ஜெபிக்கிறார் பாருங்க. ஏசப்பா இவங்க வேலை இல்லாம கஷ்டப்படுறாங்க, இவங்களுக்கு நல்ல கவர்மெண்ட் வேலை கிடைச்சா போதும் ஏசப்பா, வாழ்நாள் முழுதும் இவங்க நல்லா இருப்பாங்க, அப்படி ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறார் பாருங்க, நாணமா ஜெபிக்கிறாரு. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 264 பக்கம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்க. 19ஆம் வசனம், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிகளாகிய நம்மிடத்தில் காண்பிக்க தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றோ நீங்கள் அறியும்படிக்கு உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கங்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள, நல்ல சத்தமா சொல்லுங்க, பிரகாசமுள்ள மனக்கண்களை திறக்க வேண்டும் நான் வேண்டிக் கொள்கிறேன். அவர் எதற்காக ஜெபிக்கிறார்? பவுல் யாருன்னா 12 அப்போஸ்தலர்களாகிய பரிசுத்தவானாகிய பவுல். ஏசப்பாவுக்கு அடுத்தது அதிகமா ஊழியம் செய்தவர், அதிகமாய் பாடுபட்டவர். வேதத்தில் சொல்லப்படுகிறது 13 நிருபத்தை எழுதினவர். அவர் 13 நிருபத்தை எழுதின ஒரு பரிசுத்தவான் இந்த பவுல். அவர் என்ன சொல்றாரு? எதற்காக ஜெபிக்கிறாரா? ஏசப்பா இவங்களுக்கு ஒரு 10 லட்சம் கூட ஆண்டவர், வாழும் போது கஷ்டத்தில் அப்படி ஜெபிக்கல. ஏசப்பா பாவம் கூலி வேலை செய்யறாங்க, இவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கட்டும், அப்படி ஜெபிக்க. எப்படி ஜெபிக்கிறாரு? ஆண்டவரே நீ யார், எப்படியாப்பட்டவர், உன் வல்லமை என்ன, உன் ஆற்றல் என்ன, உன் சக்தி என்ன, உன் நாணம் என்ன, உன் அதிகாரம் என்ன, எதற்காக அந்த பூமியில வந்து நீ சிலுவையில செய்த தியாகம், நீ சிலுவையில செய்த ரத்தம், அந்த துரதனங்களையும் அதிகாரங்களையும் வல்லமையை நீ ஜெயித்த காரியம், இவர்களுக்காக சிலுவையில நீ சம்பாதித்த ஆசீர்வாதங்கள், இவர்களுக்காக நீ வைத்திருக்கிற அன்பு, உன்னுடைய அன்பு, உன்னுடைய இரக்கம், உன்னுடைய தயவு, நீர் யாரு, நீ எப்படியாப்பட்டவர், உன்னுடைய வல்லமை என்ன, உன்னுடைய ஆற்றல் என்ன, உன்னுடைய சக்தி என்ன, உன்னுடைய நாணம் என்ன, இவர்கள் மேல் வைத்த உன்னுடைய அன்பு எவ்வளவு பெரியது, இவர்கள்
யாரெல்லாம் இதை அறியாமல் இருக்கிறாங்க, புரியாமல் இருக்கிறாங்க, இவர்களுக்கு நீ வைத்த ஆசீர்வாதம் எவ்வளவு பெருசா நீ வைத்திருக்க என்று அறிந்து கொள்ள முடியாக, புரிந்து கொள்ள முடியாக இவருடைய மனக்கண்கள் எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. அவருடைய மனக்கண்கள் திறக்கணும். இவர்களுக்காக நீ வைத்த ஆசீர்வாதம் இவர்களுக்கு தெரியலாண்டவர். அந்த குருட நாரமா கேட்ட என்ன கேட்டா தெரியுமா? என் கண்களை ஆண்டவரே ஒரு 10 லட்சம் குத்துதா கூட அவன் கண்ணு தெரியல, என்ன பண்ணுவேன்? யோசனை பண்ணிப்பான். தங்கத்தை கையில குத்துனா கூட கண்ணு தெரியல, என்ன பண்ணுவான்? அவன் கண்ணை திறந்த உடனே உலகத்தையே அவன் பார்க்கிறான். தன்னை உண்டாக்கின கடவுளை பார்க்கிறான், தன் சாயலை பார்க்கிறான். பணத்தை காட்டில தங்கத்தை காட்டிலும் தன்னை உண்டாக்கின தெய்வத்தை நேரடியா பார்க்கிறான், தன் சாயலை பார்க்கிறான். அவனுக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷம் வந்திருக்கு. அதுதான் பவுல் சொல்றாரு, அவனுடைய கண்கள் திறக்கப்படணும். ஆண்டவருடைய நம்ம வச்ச அன்பு உங்களுக்கு தெரியல. ஆண்டவர் நம்ம வச்ச பாசம் பெருசு, அவர் நம்ம வச்ச இரக்கம் பெரியது, அவர் நம்ம வச்ச தயவு பெரியது, சிலுவையில் அவர் சம்பாதித்த நமக்காக வைத்த ஆசீர்வாதம் பெரியது. இந்த பூமியில இருக்கிற பெரிய கோட்டீஸ்வரனை காட்டிலும் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். உலகத்தின் அதிபதியாக சாத்தான காட்டிலும் பெரிய அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா நமக்கு அது தெரியல, நம்ம மனக்கண்கள் திறக்கப்படல. அது திறக்கப்படும் தான் சொல்றார் பவுல். சத்தியத்தின் மூலமா உங்கள் மனக்கண்கள், அதுதான் நம்ம ஆரம்பத்துல ஜெபித்தோம். கவனிச்சீங்களா? ஆண்டவரே இவருடைய மனக்கண்கள் திறக்கப்படணும், கண்கள் திறக்கப்பட. கண்ணுனா இந்த கண்ணு இல்ல, நிறைய பேர் அவன் குருட கண்கள் கேட்டான், நான் நல்லா தானே பாக்குறேன். அது அல்ல, நம்ம உள்ளகிற ஆவிக்குரிய மனக்கண்கள் திறக்கப்பட்டுச்சுன்னா, இயேசு ஒருவர் சிலுவையில செய்த தியாகம் இந்த உலகத்தில் எந்த மனிதன் எந்த தெய்வமும் செய்து கிடையாது. அவர் சிலுவையில் சிந்த ரத்தம் இந்த உலகத்தில் எந்த தெய்வமும் எந்த மனிதன் செய்து கிடையாது. அவர் சிலுவையில் விட்ட கண்ணீர் இந்த உலகத்தில் எந்த தெய்வர்களும் எந்த மனிதன் நமக்காக செய்து கிடையாது. அவர் சிலுவையில் வைத்த நம்ம வைத்த ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் யாரும் நம்ம வைத்த ஆசீர்வாதம் கிடையாது என்று நம்ம கண்கள் திறக்கப்படும். அதுக்குதான் வேதத்தை படிக்கும் போது தான் சொன்னோம். சங்கீதர் தாவீது சொன்னாரு, என்ன சொன்னார் தெரியுமா? ஆண்டவரே உங்களுடைய வேதத்தின் அதிசயங்களை காண என் மனக்கண்களை திறந்த. சொல்லுவோமா? எல்லாரும் சத்தமா சொல்லுவோம். கர்த்தாவே உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை காண என் மனக்கண்களை நீ திறந்தல்லோ. சத்திய ஆவியானவரே என் மனக்கண்களை திறந்தல்லோ. நல்ல கைகதடி ஆண்டவரே சோத்திரம் பண்ணுவோம். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஜெபிக்கணும். நம்ம ஜெபித்தாதான் கர்த்தர் கொடுப்பாரு. ஆனா அதிலே மிகவும் முக்கியமான ஜெபம் எதுனா என் மனக்கண்கள். அதுக்குதான் நீங்க ஆலயத்துல வந்து உட்கார்ந்த உடனே ஒரு சில பேருக்கு புரியுது, ஒரு சில பேருக்கு புரியல. காரணம் என்ன தெரியுமா? நம்ம மனக்கண்கள் திறக்கப்படணும். நம்ம உட்காந்து சைத்த ஒரு போதகர் பிரசங்கம் பண்ணும் போது நீங்க ஜெபிக்கணும், ஆவியானவரே என் மனக்கண்களை திறந்த. நீ பைபிளை படிக்கிறதுக்கு முன்னாடி கண்களை மூடி, ஏசப்பா உங்களுடைய வேதத்தில் இருக்கிற சத்தியத்தை நான் புரிந்து கொள்ள என் மனக்கண்களை திறந்த. இப்ப யூடியூப்ல சத்தியத்தை கேட்கறீங்க, நீங்க என்ன கேட்கணும்? ஏசப்பா என் மனக்கண்களை. நீங்க வீட்டுல உட்காந்து பைபிளை படிக்கிறீங்க, என்ன ஜெபம் பண்ணணும்? ஏசப்பா சத்தியத்தின் மூலமா என் மனக்கண்களை திறந்த. அப்படி நீங்க ஜெபிச்சுட்டு சத்தியத்தை நீங்க கேட்டீங்கன்னா தெளிவா ஆவியானவர் உங்களுக்கு புரிய வைப்பார். நம்ம அப்படிலாம் ஜெபிக்காம ஏதோ நம்ம ஆலயத்துக்கு வந்தோமா, ஏதோ ஒரு பிரசங்கத்தை கேட்டோமா, அதுதான் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு போரா இருக்குது. ஒரு சில காரியம் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. புரியுது? ஏதோ ஒரு யோசனை உங்க மனதுக்குள்ள ஓடினே இருக்கு. ஆண்டவரே சத்தியத்தின் மேல எனக்கு ஒரு வாஞ்சை, ஒரு தாகத்தை கொடுங்க, என் மனக்கண்களை திறந்தருங்க. சத்திய ஆவியானவர். ஆவியானவர் பேர் என்ன? ஆவியானவர் பேர் என்ன? சத்திய ஆவியானவர். என்ன ஆவியானவர்? ஏன் சத்திய ஆவியானவர்? நான் அந்த சத்தியத்தை எடுத்து போதிக்கிற அவர் தான். ஒரு சில பேர் சொல்லுவாங்க, இதெல்லாம் புரியாதுங்க, இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், எல்லாம் புரியும், இதெல்லாம் நமக்கு புரியாது. முதல்ல அவங்களுக்கு தான் முதல்ல எதுவும் புரியலன்னு அர்த்தம். இது சத்திய ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா இதை எழுதினவர் யாரு தெரியுமா? ஆவியானவர். ஏன் அவர் நம்மளுக்கு புரிய வைக்க மாட்டாரு? எல்லாம் தெளிவா புரிய வைப்பார். பிசாசு அவங்க மூலியமா பேசுற வார்த்தை உலகத்துல இருக்கிற புத்தகத்தையே எடுத்து படிக்கிறவனுக்கு புரியுது. உலகத்துல இருக்கிற நியூஸ் பேப்பரை வாங்கி படிக்கிற ஒரு 5வது படிக்கிற 10வது படிக்கிறவனுக்கு புரியுது. சத்திய ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் போது சகல சத்தியத்துக்குள்ள நம்மளை போதித்து, வேதம் சொல்கிறது சகல சத்தியத்துக்குள்ள நம்மளை
அவர் வழிநடத்துவார். ஒரு ஆமே சொல்லுவோம். நல்ல உற்சாகமா கை தட்டி ஆண்டவரை சோதனம் பண்ணுவோம். நம்மளுக்கு புரிய வைப்பாரு. நம்மளுக்கு வாஞ்ச இருக்கணும், நமக்கு தாகம் இருக்கணும், உட்காரணும், நம்ம படிக்கணும், அதுக்கு நேரத்தை ஒதுக்கணும், அதுக்கு ஆர்வத்தை காட்டணும், அதுக்கு டைமை ஒதுக்கணும், நம்ம கவனம் அதுல இருக்கணும். எதுவும் சரி, நம்ம கவனத்தோடு நம்ம படிச்சோம்னா எல்லாம் தெளிவா புரியும். இன்னைக்கு இருக்கிற சின்ன சின்ன பசங்களை பாருங்க, 5 வயசு பசங்க 8 வயசு பசங்களை பாருங்க, செல்போன்ல இருக்கு தெளிவா புரியும். அப்பா அம்மா கூட எடுக்க தெரியாது, காட்டு நான் எடுத்து காட்டுற சொல்லி அது பிடிங்க ஓபன் பண்ணி எல்லாம் காட்டும். ஏன் தெரியுமா? 24 மணி நேரமா அது சாப்பிடும் போது தூங்கும் போது செல்போனே பார்த்துக்கின்னு சாப்பிடுறது, செல்போனை பார்த்துக்கின்னு தூங்குது. அதனால அது உள்ள இருக்கிற இன்ட்ரெஸ்ட், கவனத்தை, ஆர்வத்தை எல்லாம் அது மேல செலுத்தி வெச்ச கண்ணு எங்கே திரும்பாது. அந்த செல்போனே பார்த்துக்கினே சாப்பிடும் போதோட வாயத்தை இருக்கும் பார்த்துக்கினே என்ன பண்ணோம். அப்ப அந்த முழு கவனத்தை அந்த செல்போன்ல இருக்கிறதுனாலதான் அதுக்கு என்ன தெளிவா அதுக்கு நான் சொல்றது புரியுதுங்களா? அதுக்கு புரியுது. அப்ப அது முழு கவனத்தை எதுல செலுத்துது? அது சாப்பிடும் போது கூட பாரு, அம்மா கூட பார்க்காது, என்ன சாப்பிடும் கூட பார்க்காது, செல்போனை பார்த்துக்கிட்டு வாயத்தை இருக்கா. ஏன் அதோட கவனம் எதுல இருக்குது? அப்ப தெளிவா புரியும். உனக்கு கூட தெரியும் இது எப்படி எடுக்கணும் தெரியும், காட்டுமா நான் எடுத்து காட்டுறேன் சொல்லி அது ஓபன் பண்ணி உனக்கு காட்டும். அது போலதான் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம முழு கவனத்தை பைபிள்ல செலுத்தணும், முழு சிந்தைய பைபிள செலுத்தணும். அதற்காக நேரத்தை ஒதுக்கணும். டைம் கிடைச்சா உடனே உட்காந்து பைபிளை திருப்பி படி. விசாசு தான் என்ன பண்ணுவோம் தெரியுமா? டைம் இருக்குதா கொஞ்சம் உட்காந்து செல்போனை எடு, ஆன் பண்ணு, யூடியூப் பார், இல்ல வாட்ஸ்அப் பார், இல்ல பேஸ்புக் பார், இல்ல இன்ஸ்டாகிராம் பார், ஏதாவது ஒண்ணு பார். டைம் கிடைக்குதா முதல்ல உட்காந்து பைபிளை படி. அதுல இருக்கிற ஆசீர்வாதம் அந்த உலகத்திலே எதுவுமே கிடையாது. பைபிளை படிக்கிற சமாதானத்துக்கான எதுவும் கிடையாது. உட்காந்து சத்தியத்தை கேளு, அதுதான் நம்மளை வாழ வைக்கும். நீ செல்போன்ல இருக்கிற காரியெல்லாம் நம்மளை வாழ வைக்காது, மனுஷனை அழிச்சிடும். இன்னைக்கு மனுஷன் இன்னைக்கு தீமையான காரியத்தை செய்து காரணம் தெரியுமா? இந்த செல்போன்ல இருக்கிற தீமையான காரியத்தை பார்த்து பார்த்து தான் அவங்க கெட்டு போறாங்க. தெரியுமா? வாலிப பிள்ளைங்க கெட்டு போறது காரணம் செல்போன்ல இருக்கிற கெட்ட காரியத்தை பார்த்து தான் கெட்டு போறதுமே. ஆனா இந்த சத்தியத்தை படிச்சானுங்கன்னா அவன் வாழ்க்கை சூப்பரா மாறும், அவன் வாழ்க்கை ஆஸ்வதமா மாறும், அவன் வாழ்க்கை உயர்த்தப்படும். மனிதனை வாழ வைக்கிறது வேதம். அல்லேலூயா. நல்ல கையை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? சரி, அப்போ நாம ஜெபிக்க வேண்டும். நம்ம ஜெபித்தாதான் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? கொடுப்பாரு. நம்ம ஜெபிக்காம எதையும் ஆண்டவரே. அப்ப எஸ்தர் என்ன பண்ணாங்க? எஸ்தர் 2ஆம் அதிகாரத்துல மீண்ட பார்க்கும்போது எஸ்தர் கேட்ட எல்லாவற்றையும் ஏகாசி என்ன பண்ணா? அவங்க சீரி சிங்காரிக்கிறதுக்கு அவங்களோட ட்ரெஸ் எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுத்தான். அதே போல எஸ்தர் என்பது யார் சொன்ன? சபை விசுவாசி. புரியுதுங்களா? அந்த ராஜா என்பது யாரு சொன்ன ஞாபகம் இருக்கிறதா? ராஜா என்பது ஒரு அடையாளமாக இந்த முழு உலகத்துக்கு இயேசு ராஜா. எஸ்தர் என்பது சபை விசுவாசி. எப்படி எஸ்தர் கேட்டாங்களோ கிடைத்தது. அதே போல நாம தேவாலயத்திலே வெள்ளிக்கிழமை உபவாசம் கூட வந்து கலந்துக்கணும், செவ்வாய்க்கிழமை உபவாசம் கூட வந்து கலந்துக்கணும். இல்ல வீட்டுல உட்காந்து நம்ம ஜெபிக்கணும். நம்ம கேட்ட எல்லாம் கத்த கொடுப்பாருன்னு விசுவாசத்துக்கு எஸ்தர் கேட்டதை கொடுத்தது போல நம்ம கேட்டதை கத்த. ஆனா நீ ஜெபிச்சாதான் கொடுப்பாரு. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் நான் ஆலயத்துக்கு போயிட்டேன், ஆண்டவர் கொடுத்துருவாரு, அது தப்பு கணக்கு. அதனால கிடைச்சிடாது. நீ முழங்கால் படிட்டு ஜெபிக்கணும், வீட்டுல ஜெபிக்கணும், ஆலயத்துல ஜெபிக்கணும், உபவாசத்துல ஜெபிக்கணும். உன் பிரச்சனைக்காக, உன் கஷ்டத்துக்காக, உன் தேவைக்காக நீ எப்ப முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறிய அப்பதான் உனக்கு கத்த. பசி எடுக்கிறவங்க என்ன பண்ணும்? நீ சாப்பிட்டாதான் வயிறு, உன் பசி அடங்கும். அது போல ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போயிட்டேங்க, ஆண்டவரை மனசு நினைக்கிறேங்க, ஆண்டவர் கேட்டதை கொடுக்க மாட்டாரு, தப்பு கணக்கு. நீ முழங்கால் போட்டு எப்போ ஜெபிக்கிறியோ அப்பதான் கர்த்தர் உனக்கு கொடுப்பார். புரியுதுங்களா? சரி, இப்ப 2வது என்னன்னா எஸ்தர் 2ஆம் அதிகாரம் அடுத்தது 15ஆம் வசனம் பார்க்கலாம். 14 வேண்டாம், 15 பாருங்க. எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 15. மோர்தெகாய் தனக்கு குமார்த்தியா ஏற்றுக்கொண்டவளோ அவள் சிறிய தகப்பனாகிய அபியலின் குமார்த்தியுமான எஸ்தர் ராஜாவிடத்தில் பிரவேசிக்கிறதுக்கு முறை வந்த போது அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய யாகாய் நியாயமற்ற காரியமே அல்லாமல் வேற ஒன்றும் கேட்கவில்லை. இப்ப கவனிங்க, எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயவு கிடைத்தது. எல்லாரும் சேர்ந்து சத்தமா சொல்லுங்க, யூடியூப் சேனல் பாக்குற நீங்களும் சொல்லுங்க. எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும்
சத்தமா சொல்லுங்க, எல்லா கண்களிலும் தயை கிடைத்தது. என்னை காண்கிற எல்லா அதிகாரியுடைய கண்களிலும் எனக்கு தயவு கிடைக்கும். எனக்கு தயவு கிடைக்கும்படியாக என் தேவன் செய்வார். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் தலைமையில் இருக்கிறபடியா நான் கேட்கிற எல்லா அதிகாரியுடைய கண்களிலும் எனக்கு தயவு கிடைக்கும். நல்ல கைகதடி ஆண்டவரை சோத்திரம் பண்ணுங்க. நல்ல கைகதடி ஆண்டவரை சோத்திரம் பண்ணுங்க. சரி, ரெண்டாவது என்னன்னா, எஸ்தர் போறாங்க. நல்லா கவனிங்க, எஸ்தர் போறாங்கன்னா ராஜாக்கு முன்னாடி உடனே போய் நிற்க முடியாது. இப்போ உதாரணம் சொல்றேன், இப்ப நம்ம சிஎம் பார்க்கணும்னு ஆசைப்பட்ட உடனே சிஎம் முன்னாடி போய் நிக்க வச்சிருவாங்களா? ஒரு ஒரு அதிகாரியை நீ பார்க்கணும், ஒவ்வொரு காவல்துறையை நீ பார்க்கணும், ஒவ்வொருத்தரையும் நீ பர்மிஷன் வாங்கணும், ஒவ்வொரு அதிகாரியும் நீ பர்மிஷன் வாங்கிதான் கடைசி ஃபைனல்ல தான் என்ன பண்ணுவாங்க, சிஎம் முன்னாடி நிக்க வைப்பாங்க. தவிர நான் சிஎம் பார்க்கணும்னு சொன்னா நான் டக்குன்னு கொண்டு போய் அவர் முன்னாடி நிக்க வைக்க மாட்டான். சில பேருக்கிட்ட ரெக்கமெண்டேஷன் நீ வாங்கணும், சில அதிகாரிகிட்ட ரெக்கமெண்டேஷன் வாங்கணும். அப்போ இந்த எஸ்தர் என்ன பண்ண கவனிங்க. இந்த எஸ்தர் வந்து எதுக்கு சொல்லனா, நம்ம வாழ்க்கை அதை சம்பந்தப்பட்டு இருக்கு. எஸ்தர் தான் நான் சொன்ன நம்ம சபை விசுவாசி. நம்ம ராஜா என்பது தேவனுக்கு சமமா ஒரு அடையாளமா சொன்னேன். அதுதான் நான் எஸ்தருடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கைய விளக்கின்னு வரேன். எஸ்தர் இப்ப என்ன பண்றாங்க, ராஜா முன்னாடி போய் நிற்பதுக்கு ஒரு ஒரு அதிகாரியை தாண்டி போறாங்க. இப்போ என்ன சொல்றது, ஒரு படத்தளபதி யாகாஸ் என்ற அதிகாரிகிட்ட போய் கேட்கும் போது அவன் அதுக்கு ஒரு அதிகாரி இன்சார்ஜ் அவன் கொடுக்குறான். அவங்கள தாண்டி என்ன பண்ண, படத்தளபதி கிட்ட போய் நிக்கணும். படத்தளபதி அனுமதி கொடுக்கணும். நீ எங்க போற, ராஜா முன்னாடி போய் நிக்க போற, அவன் பர்மிஷன் கொடுக்கணும். சரி போ, வேணாம் நீ போவ, நீ எதுக்கு போறேன்னா அவன் வெளியே போயிடணும். நான் சொன்னேன் இல்லையா, சிஎம் முன்னாடி போய் நிற்கும் போது நீ ஒரு ஒரு அதிகாரி பர்மிஷன் வாங்கினே போகணும். ஒருத்தர் நீ போக முடியாது, நீ வீட்டுக்கு போனா நம்ம போய் தான் ஆகணும். அப்ப எல்லாருடைய கண்கள் அவங்க என்ன பண்ணா, படத்தளபதி முன்னாடி போய் நிக்கிறாங்க, தயவு கொடுக்குறான் போன்றான். மந்திரி முன்னாடி போய் நிக்கிறாங்க, மந்திரி என்ன சொல்றாங்க, போய் நின்றுன்றான். ஒருத்தருக்கு என்ன பண்றாங்க, அவங்கவுங்க எஸ்தர் யாருக்கு முன்னாடி போய் நிக்கிறாங்களோ எல்லாருடைய கண்களில் என்ன ஆகுது, எஸ்தருக்கு தயவு கிடைச்சிக்கிட்டே இருக்குது. ஏன் கிடைக்குது, ராஜாவுக்கு முன்னாடி போய் நிற்பதுக்கு. ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சாணம், மிகப்பெரிய ஒரு கணம். இந்த 127 நாடுகளுக்கு ராஜாவா இருக்கக்கூடிய ராஜாவுக்கு இவங்க ராணியா மாற போறாங்க. எவ்வளவு பெரிய பவர் கிடைக்க போகுது, எவ்வளவு பெரிய அத்தாரிட்டி கிடைக்க போகுது. ராஜாவுக்கு அடுத்த சாணம், கட்டவர்களுக்கு அடுத்த சாணம் வரப்போகுது. யாருக்கு, ராணிக்குன்னா இவங்க உள்ள நுழையறாங்க. இவங்க பெரிய இளவரசி கிடையாது, ராஜாவுடைய பொண்ணு கிடையாது, தாய் தகப்பனை இழந்த பொண்ணு. தாய் தகப்பனை இழந்த எஸ்தர். ஒரு ரெக்கமெண்டேஷன் இல்ல. இப்ப நல்லா கவனிங்க. இப்ப என்ன சொல்றதுன்னா, இப்ப நம்ம ஒரு தலைவரை பார்க்க போறோம்னு வச்சுக்கல, உனக்கு யார் யோக தெரியலன்னு வச்சுக்கல, சும்மா சொல்ல தெரியலன்னுச்சுன்னா என்னமா விஷயம், இந்த பிரச்சனைங்க போயிட்டு அப்புறம் வாங்கணும், இதான் பேசுவான், போயிட்டு அப்புறம் வாங்கணும். ஆனா அதே வந்து, சார் உங்க அண்ணன் இருக்கிறார்ல, ஆமா உங்க அண்ணனுடைய மனைவி இருக்காள், ஆமா அந்த மனைவியோட தம்பி பையன் தான் நான். அப்படியா, பக்காருங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, கட்டி என்ன கொடுப்பான். ஒரு சொந்தக்காரோடைய ரெக்கமெண்டேஷன் நீ சொன்னீங்கன்னா, அவருக்கு தெரிஞ்ச அண்ணன் பேர், இவரு இந்த காவல்துறை தெரியுமா உங்களுக்கு, ஆமா எங்க சித்தப்பா பையன் தான், அவர் எங்க சொந்தக்காரர் தான். அப்படியா, பக்காருங்க, கட்டி எதுவும் கொடுப்பான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு சொல்றேன். ஒரு அதிகாரியை பார்க்கும் போது நீ தெரிஞ்ச ஆளை நீ சொன்னா, அவன் சொந்தக்கார பேரை நீ சொன்னா, உடனே உனக்கு ஒரு கனம் கிடைக்கும், ஒரு மரியாதை கிடைக்கும். உன்னை உட்கார வச்சு டீ கொடுத்து உன்னை கேட்பான். நீ யாரு எவங்கன்னு தெரியல, ஒரு அதிகாரிகிட்டயோ ஒரு ஸ்டேஷன்லயோ இல்ல கோர்ட்லயோ எங்க வேணாலும் போய் பாருங்க, யாரு எவங்க, என்னம்மா விஷயம், பிரச்சனையா, வைமா போயிட்டு அத்த வாரம் வாமா, எப்ப சார், அதான் சொன்னலாமா வெள்ளிக்கிழமை வான்னு, எத்தனை மணிக்கு வாங்க, வாமா நான் 10 மணிக்கு வருவேன், நீ 12 மணிக்கு வா. நான் சொல்றது புரியுது உங்களுக்கு. அதே நீ ஒரு ஆளை நீ சொன்னா, ஒரு சொந்தக்கார பேரையோ ஒரு அதிகாரி பேரையோ ஒரு தலைவனுடைய பேரை நீ சொன்னா, உடனே என்ன பண்ணுவான், ரெக்கமெண்டேஷன் மரியாதை கிடைக்கும். நீ சொன்னா வந்த அதை உடனே பதில் கொடுப்பான். எஸ்தருக்கு யாருடைய தயவு இல்லை, யாரையும் சொல்ல முடியாது. ஏன்னா அப்பா அம்மா இறந்துட்டான், ராஜாவுடைய வம்சம் இல்லை, வளர்த்தது மோர்தெகாய், அவரே அரண்மனையில தூணுக்கு முன்னாடி வேலை செய்யறாரு. காரணம் என்னன்னா,
கர்த்தர் எஸ்தருக்கு தயவா நிற்கிறாரு. எஸ்தர் தேவன் அங்க இருக்கிற முக்கோடி முன்னோர்கள் கடவுளை வணங்கினாலும் எஸ்தர் நம் தேவனை நம்பி இருந்ததுனாலே, தேவனுடைய தயவு எஸ்தர் மேல இருந்ததுனாலே, எஸ்தர் யாரெல்லாம் போய் பார்க்கிறாங்களோ அவங்களுடைய கண்களெல்லாம் தேவன் என்ன பண்றாரு, எஸ்தருக்கு தயவு கிடைக்க செய்யறாரு. கைதடி கர்த்தரை சோதரம் பண்ணுவோம். சொல்றது புரியுதுங்களா? எஸ்தருக்கு சொல்லி ராஜாவுக்கு முன்னாடி போய் நிக்கி, மந்திரி கிட்ட முன்னாடி போய் சொல்லவோ, படத்தளபதி முன்னாடி போலவோ, எங்க அப்பா யார் தெரியுமா பெரிய ராஜா சொல்ல முடியாது, எங்க அண்ணன் யார் தெரியுமா பெரிய மந்திரி சொல்ல முடியாது. ஏன்னா இவ ஒரு அநாத பெண். ஆனா எப்படி தயவு கிடைக்குதுன்னா, கர்த்தருடைய கண்களிலே எஸ்தருக்கு அதே போலதான் நமக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நீ எந்த அதிகாரிக்கு முன்னாடி போய் நின்னாலும் அவன் யாரு இவங்க தெரியாது, அவன் பெரிய ஆளு, ஏதோ ஒரு பெரிய உதவி வேணும், பெரிய கஷ்டம் வேணும், நீ போய் நிக்கிற நினைச்சீங்கன்னா அந்த நேரத்துல அவன் என்ன சொல்லுவான், உன்னை மீறி முன்னாடி ஒரு 5 பேர் போவான், உன்னை மீறி முன்னாடி 10 பேர் போவான். ஏமா வெஸ்டியா போயிட்டு அப்புறவா, போயிட்டு அப்புறவா. ஆனா நீ ஆண்டவர் நோக்கி, ஆண்டவரே கண்களில் எனக்கு தயவு கிடைக்கும், எனக்கு நீ உதவி செய்யப்பா சொல்லி நீ பிரேயர் பண்ணிட்டு உள்ள போ. அவர் கண்களை தயவு கிடைச்சதுன்னா, வாமா குடுமா உக்காருமா, என்னம்மா விஷயம், உடனே நான் செய்யறேம்மா சொல்லி ஆக்சன் எடுத்து உடனே உங்களுக்கு செய்வாங்க. காரணம் என்ன தெரியுமா, கர்த்தருடைய கண்களில் உனக்கு ஆமே. கைதடி கர்த்தரை சோதரம் பண்ணுவோமா? அதுதான் சொல்ல பாருங்க. நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன், 20 வருஷம். அப்போ நான் ஒரு சின்ன பையன். நம்ம வீடு பாத்தீங்கன்னா அப்போ ஓலை வீட்டுல இருக்கும், பின்னாடி வீடு ஓலை வீடு. ரொம்ப அதாவது எங்களுக்கு ஒரே ஒரு வருமானம் எதுன்னா பின்ஷன் பணம் மட்டும்தான் வரும். அப்பா இறந்துட்டாரு, அப்பாவுடைய பின்ஷன் பணம் வரும். அப்ப நான் சின்ன பையன். அப்போ இந்த இடத்துல தண்ணி வந்துச்சுன்னா வீட்டுக்குள்ள தண்ணி வந்து, அப்ப என்ன ஆச்சு, பின்ஷன் புக்கு எங்க போச்சுன்னு தெரியல. வருஷம் வருஷம் கொண்டு போய் சைன் பண்ணணும், அப்பதான் சம்பளம் போடுவான். போனோம், சம்பளம் பின்ஷன் வரல. அப்ப எவ்வளவு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றது பின்ஷன் பாத்தீங்கன்னா 1100 200 பின்ஷன் வந்தாதான் சாப்பிடுவோம், வேற வருமானம் இல்லை. அப்ப இருந்தா நாங்களா சின்ன சின்ன பசங்க. எனக்கு அப்பதான் கொஞ்சம் கருத்து தெரியுது. நான் சொல்றேன், எனக்கு இப்ப 40 வயசு ஆகுது, அப்ப எனக்கு அப்பதான் 20 வயசு ஆகுது. கொஞ்சம் கருத்து பின்ஷன் வரல. அம்மா சொன்னாங்க, அப்பா பின்ஷனும் வரல, என்ன பண்ணு, சாப்பாடுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு. சரிம்மா சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அந்த புக்கை எடுத்துட்டு நேரா எங்க அம்மா போட்டு பேங்க்குக்கு போயிட்டு, சார் இது மாதிரி ரொம்ப நாளா அப்பா இறந்துட்டாங்க, அவர் கவர்மெண்ட் கேம்ஸ் ஹாஸ்பிட்டல் வேலை செய்தாரு, அவர் பின்ஷன் தான் வந்துருச்சு, எங்களுக்கு இப்ப காசே வருதுல, நாங்கள் சாப்பாடு ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு. ஏங்க பிக்சர் புக்கு கொடுங்க, பென்ஷன் புக்கா, அது நான் புக்கு. எனக்கு அப்ப என்னதுன்னே தெரியாது, நான் இது வரைக்கும் அதை பார்த்தது கிடையாது, அதை நான் வாங்கிட்டு போய் ஆபீஸ்ல கொண்டு போய் கூட கொடுத்தது கிடையாது. ஆமா சார் முதல்ல எங்க ஆபீஸுக்கு வந்து வருஷத்துல ஒரு நாள் சைன் பண்றோம், அந்த புக்கு வந்து இங்க கிடையாது, வேற ஒரு ஹெட் ஆபீஸுக்கு போனோம், அது உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆயிருந்தாதான் இங்க நீங்க வந்தா முழுசா ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணா, அக்கௌண்ட் ஓபன் பண்ணா உங்களுக்கு காசு வரும். பின்ஷன் புக்கே இல்லையா சார்? இல்லை சார், நான் சொன்னேன் இது மாதிரி வந்து தண்ணியெல்லாம் வந்துச்சு, தண்ணி வந்தனால அச்சின்னு போயிட்டு, அம்மா வயசானவங்க அவங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது சார், உங்களுக்கு அக்கௌண்ட்ல கேஷ் இருந்ததுன்னா பேங்க்கு தான் கொடுங்க, நான் செலான் எழுத்த காசு எடுத்துட்டு போங்க. சரி, இதுக்கு எங்க போகணும்னு கேட்டேன். நீங்க ஆபீஸுக்கு நீங்க போய் பாருங்க. அப்ப எங்க இருக்கு அந்த ஆபீஸ்ல ஒரு சார் நம்ம எழுதி கொடுத்தாரு, சைதாப்பட்டி போனேன். எங்க அம்மாவை கூப்பிட்டு நான் போன பாத்தீங்கன்னா 2-3 பஸ் போச்சு, ஏறி இறங்கி போனேன். நான் சொல்லி 20 வருஷம் அது உள்ள போனவனே அங்க போனோம்னு 100 பேர் உள்ள போறாங்க. அப்பதான் பார்த்த பின்ஷன் ஆபீஸ்ன்னு அது. அப்புறம் உள்ள பஸ்ல இறங்கி நான் உள்ள போனோடனே அந்த பியூன் கிட்ட கேட்டேன், இது மாதிரி பின்ஷன் வரல, காசு அந்த செக்ஷன் போ, அங்க போனா அந்த செக்ஷன்ல போ, அங்க போனா அந்த செக்ஷன் போனோம். எல்லாரையும் கேட்டு விசாரிச்சு லாஸ்ட்ல போனா அந்த ஜி செக்ஷன் உள்ள போனோம். எங்க அம்மா கையை பிடிச்சி பொறுமையா உள்ள போனா, அது பின்னாடி என்ன பண்ண, ஒரு வயசான உக்காந்துக்கிறான், நல்ல நகை போட்டுக்கிறான், நிறைய சவரத்தொங்கு. அவங்ககிட்ட போயிட்டு, என்ன விஷயம்? இல்ல மேடம், இது மாதிரி பின்ஷன் காசு வரல, அது இருந்தாதான் நான் சாப்பிடுவேன். அதுக்கு என்ன பண்ண சொல்றேன், புக் எது? அவங்க பேசணும். புக்கெல்லாம் இல்ல, மழை தண்ணி வந்துச்சு, அதுல எல்லாமே அடிச்சுட்டு போயிட்டு. அது இல்லைன்னா நாங்க எப்படி போடுது? போய் அப்படி வாரமா போய் உட்காரு. அவங்க பேசணும். பேசுற மேடம் எப்படிங்குது நான் பார்த்தேன், எலும்பு தோலமாகும், உடம்புல சதைய காட்டுல தங்கம் தான் தூங்குது அதிகமா. சரி என்ன பண்றது, அதிகாரி சொல்லி எங்க அம்மா போட்டு ஓரமா உட்காந்து காலையில இருந்து சாயந்தரம் நினைக்கிறோம். ஒருத்தரா போறாங்க, பின்ஷன் கொடுக்குறாங்க, சைன் பண்றாங்க, போறாங்க.
அப்பதான் பக்கத்துல இருக்கலாம் லைனா உட்காந்துட்டாங்க. அப்போ ஒருத்தர் கேட்டேன், இது என்ன ஆபீஸ்? பென்ஷன் ஆபீஸ். இது வருஷத்துல ஒரு நாள் சைன் பண்றோம், இங்க வந்தாதான் நமக்கு மாசம் மாசம் காசு வரும். அப்பதான் எனக்கு தெரியுது, எனக்கு அது வரைக்கும் தெரியாது, நான் சின்ன பையன். அப்ப தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் சாயந்தரம் வரைக்கும் ஆயிடுச்சு, 5 மணி மூட போறாங்க. அந்த நேரத்துல நான் போச்சு. அப்ப அந்த பக்கத்துல ரொம்ப நேரம் உட்காந்துக்கிறான் பாவம். அவங்களை கூப்பிட்டு, வா வா, என்ன விஷயம்? சின்ன வரலங்க, சாப்பிடல, கஷ்டம். அதுக்கு பிச்சை புக் எத்தினதியா? தண்ணியில போய் என்ன நான் பண்ண சொல்றேன், போ உள்ள ஒருத்தர் அதிகாரி இருப்பாரு, அவரை போய் பாரு. அது காலையிலேயே சொல்லிக்கலாம், காலையில சாயந்தரம் உட்காந்துக்கிறோம், டீ கூட பிடிக்காம. அப்புறம் என்ன பண்ண அந்த அப்புறம் அந்த அவர்கிட்ட போ, இன்னும் நல்லா தமிழ்ல என்ன சொல்லிச்சு, நல்லா திட்டுவாரு. போங்க, பிச்சை புக்கை துவச்சிட்டு வந்து இல்லாம காசா கேக்குறீங்க, முதல்ல அது எங்க, அது இல்லையா, அப்போ அவர்கிட்ட போ, அவர் தான் 8 உன்னை நல்லா திட்டி விடுவாரு. அப்புறம் அவரு போகும்போது எங்க அம்மா சொல்லேம்மா கொஞ்சம் நெல்லு, கையை பிடிச்சி ஜெபம் பண்ண அதே இடத்துல, எஸ்அப்பா இங்க இருக்கிறவங்க யார் அதிகாரி எனக்கு தெரியாது, நான் அதிகாரி நமக்கு தெரியும். அப்பெல்லாம் நான் இப்படி கூட போல, சாதாரண ஒரு சின்ன பையன், ஒல்லியா இருப்பேன், 20 வயசு, சாதாரண ட்ரெஸ் போட்டு போகணும். அங்க போயிட்டு யார் இவங்க அதிகாரி கூட தெரியாது. இப்ப நிறைய பேர் நமக்கு தெரியும், அட்வொகேட் தெரியும், காவல்துறை தெரியும், நிறைய பேர் நமக்கு பழக்கமாயிடுச்சு. அப்ப எனக்கு யாரையும் தெரியாது. அப்ப நான் ஜெபம் பண்ண, ஏசப்பா என் கூட நீ இருக்கு, நீ எனக்கு உதவி. இந்த அதிகாரி என்ன பண்ண போறானோ, கெத்த போறானோ, போடுவானோ போடவானோ தெரியாது சொல்லி ஜெபம் பண்ணிட்டு உள்ள போனோம். நானும் எங்க அப்பா உள்ள போனோன்னே அந்த அவருதான் 8. அது என்ன விஷயம் சார், பிச்சை தோணுச்சு. சரி, மாசம் மாசம் காசு வருதானு கேட்டாரு. அது வரல சார், தான் சார் உட்காரு கேட்டாரு. இல்ல சார் நாங்க நிக்கிறோம். இல்ல உட்காருங்க. இல்லப்பா சார் நிக்கிறோம். உட்காருப்பா அப்படின்னாரு. ஃபீல் பண்ணாரு. நான் சாப்பிட்டீங்க காலையில இருந்து உட்காந்து சார், மேடம் சொல்ல அப்படியே சொன்னாங்க. சரி அந்த மேடம் நான் பாத்துக்கிறேன், டிவி சாப்பிட வச்சு கடகன்னு பண்ண லெட்டர் எடுத்தாரு, கடகன்னு எழுதினாரு, சைன் போட்டாரு. இது எத்தனை பேர் எந்த மேடம் சொல்லி அனுப்பிச்சது, அதுவும் அந்த உட்காந்து அவங்க கிட்டேயே கூடுது. ரொம்ப தேங்க்ஸ் சார் சொல்லி எத்தனை பேர் லெட்டருக்கு கொடுத்தோம். என்ன நீங்க திரும்பி வட்டீங்க, உங்களை தெத்து வேலை அடிச்சாரு காட்ட, என்ன கொடுத்தாரு உங்ககிட்ட படிச்சு பார்த்துப்பாரு. இவருக்கு உடனடியாக போட்டிருக்குது, உடனடியாக இவருக்கு நீ கொடுக்க வேண்டிய காசை நீ கொடுக்கணும், கொடுக்கலன்னா உன் மேல ஆக்ஷன் எடுப்பேன்னு சொல்லி போட்டுருச்சு. ஐயோ உட்காருங்க. யார் அவரை போய் பாத்தியா, எப்படி போனீங்க, ஏன் இவ்வளவு ரெக்கமெண்டேஷன் பண்ணாரு உங்களுக்கு, அவர் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறா? இல்ல மேடம். யாருன்னா பத்தி பேசி உள்ள யாருன்னா கூட்டு வந்தீங்களா? இல்ல மேடம். எதனா உள்ள கீழே யாரா சைட்ல குத்தியா? எதுவும் கொடுக்கல மேடம். வேற என்னதான் பண்ணிக்க, அவர் என்ன இப்படி திட்டி அனுப்பிச்சிருக்கிறாரு, காலையில நீ உட்கார வச்சுக்கிற, எந்த ஆக்சிடென்ட் எடுக்காம அவர் எவ்வளவு காசை விட்டுருக்கிறாரோ, பழகான பேப்பர் எழுதிச்சு, கடகணும் எழுதிச்சு, எல்லாத்தையும் எழுதி பின்னாடி எடுத்து குத்துது. எப்பா இந்த எங்க பேங்க், இந்த பேங்க் நீ நேரம் அங்க போ, உங்களுக்கு நான் சொன்னேன் 1200 எவ்வளவு பிச்சுன்னு வரல, 1200 ரூபாய் உங்களுக்கு மொத்தமா சேர்ந்து 1 லட்சம் ரூபாய் உங்களுக்கு போட்டு இருக்கணும். நீ நேரா போ பேங்க்ல போய் நீங்க எடுத்துக்கலாம். எங்க அம்மாக்கு தலை சுத்துது, எனக்கு தலை சுத்துது. நான் சொல்லி 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன மேடம் சொல்லுங்க, எப்பா இப்பதானப்பா சொன்னேன், அவர்கிட்ட போய் சொல்லி என்னதும் சொல்லி மூத்தி விட்டுக்கிற, அவர் என்ன எழுதி அனுப்பிச்சிருக்கிறாரு, அவர் ஒழுங்கா நீ போடு, இல்லன்னா உன்னை நான் திட்டுவேன், உனக்கு உன் மேல உடனே ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு நிக்கிறாரு. நான் எதுக்கும் சொன்ன மேடம், இப்படி பண்ணிக்கிறாரு. நீ முதல்ல எடுத்துட்டு போப்பா, போய் பேங்க்ல போய் காசு எடுத்துப்பா, எல்லா செலவும் எழுதி பேங்க் போறா, மாசம் வந்துடும், எல்லாத்தையும் எழுதி சைனை போட்டு கையில கொடுத்தாங்க. எங்க அம்மாக்கு கை கால் ஒதுத்து, தலை சுத்துது, எல்லாமே உக்காரமா, முதல்ல உக்காரமா, தண்ணி குடிமா, டீ குடிமா. அதை எடுத்து உடனே எங்க வீட்டுல இருக்கிற 6 பேருக்கு சொன்னேன். அவங்களுக்கும் ஒன்னியும் புரியல. என்னடா இது 1000 ரூபாய், 1500 ரூபாய், 1200 ரூபாவே எவ்வளவு வருஷமா வராம வந்தது, இவ்வளவு பணம் வந்தது எதிரா வந்து கேட்டா, இது இவ்வளவு நாள் நம்மளுக்கு காசு வரல, அதெல்லாம் சேர்த்து அரியஸா போனஸா போட்டு ஒன்ன போட்டுட்டா, நீங்க எல்லாம் வாங்க சொல்லி எல்லாரும் வர வச்சு அந்த காசை எடுத்து எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்தேன். அப்ப அவங்கதான் சொன்னாங்க, இவ்வளவு காசு வராத காசு நீ வர வச்சியே. நான் சொன்ன, நான் இல்ல, என் கர்த்தர் தான் எனக்கு உதவி செய்தாரு, அதிகாரி கண்களை தயவு எடுக்க செய்தாரு. உடனே அவங்கள என்ன பண்ண, நீ ஊழியர் செய்யறன்னு சொல்லி 22,000க்கு அவங்க எல்லாம் காசை போட்டு ஒரு டிவி செக்ஷன் வண்டி, நீ ஊழியர் சைக்கிள்லயே போற சொல்லி ஒரு வண்டி எனக்கு முதல்ல வாங்கி கொடுத்து இவங்க எல்லாம் காசை பிரிச்சான். அது காரணம் என்னன்னா, நான் யாருன்னு அவனுக்கு தெரியாது, அவன் யாருன்னு தெரியாது, கர்த்தருடைய தயவுள்ள காரணம் நம்ம மேல இருந்து, அவருடைய தயவு நம்ம மேல இருந்தனாலதான் அப்படிப்பட்ட உதவி கிடைச்சது, அப்படிப்பட்ட நன்மை கிடைச்சது. எப்படிப்பட்ட அதிகாரியுடைய கண்களை நமக்கு தயவு கிடைக்க எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு செய்யும்.
உங்களுக்கு மட்டும் இல்ல, யூடியூப்ல பாக்குற உங்களுக்கு செய்வான். ஆனா நம்ம அதிகாரியை பார்க்கிறதுக்கு முன்பதாக, நம்ம தலைவனை பார்க்கிறதுக்கு முன்பதாக அவர் யாரானா இருக்கலாம், முதல்ல கர்த்தரை நிப்பார். அவருக்கு முன்னாடி முழங்கால் படிடு, அவரை நோக்கி பார். வேதம் சொல்கிறது, எஸ்தருக்கு கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைத்ததுனாலே அவ படத்தளபதிக்கு முன்னாடி நிற்கும் போது தயவு கிடைச்சது, மந்திரிக்கு முன்னாடி கிடைக்கும் போது தயவு கிடைச்சது, ராஜாவுக்கு முன்னாடி போக நிற்கும் போதும் தயவு கிடைச்சது. காரணம் என்ன? அவ பக்கத்துல வந்து அப்பா அம்மா இல்ல, கர்த்தர் தகப்பனாயிருந்தார், தாயாயிருந்தார். அல்லேலூயா. அதேதான் நமக்கு. கர்த்தருடைய கிட்ட முழங்கால் படிட்டு அவர்கிட்ட, ஆண்டவரே இங்க நான் போறேன், இந்த அதிகாரியை பார்க்க போறேன், இவர்கிட்ட நான் பேச போறேன், இவர்கிட்ட மனம் கொடுக்க போறேன், இவர்கிட்ட போன் பண்ண போறேன், இவர்கிட்ட உதவி கேட்க போறேன், எனக்கு உங்களுடைய கண்களை தயவு வேணும் சொல்லி கேட்டினா, அவர்களுடைய கண்களில தயவு உனக்கு கிடைச்சதுன்னா, எப்படிப்பட்ட சிங்கத்தின் வாயிலிருந்து பிடிங்கி உனக்கு கொடுப்பாரு, முதலுடைய வாயிலிருந்து பிடிங்கி கர்த்தர் கொடுப்பாரு. எப்படிப்பட்ட ராட்சனா இருந்தாலும் அவன் கரத்துல இருந்து பிடிங்கி கொடுக்க கர்த்தராலே முடியும். கைதடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கடைசியாக பாருங்க, ஆதிகாமத்திலே இதை பார்த்து நம்ம முடிச்சிடலாம். ஆதிகாமத்திலே 39ஆம் அதிகாரம். இதெல்லாம் அருமையா இருக்க பாருங்க சம்பவம். ஒரு தயவு. தயவு என்றால் தெரியுமா? கிருபை, இரக்கம், உதவி. தயவு என்றாலே வார்த்தைக்கு அர்த்தங்கள் விளக்கங்கள் பார்க்கும்போது, தகுதி இல்லாதவனுக்கு தகுதி கொடுக்கப்படுது. அதுதான் தயவு, கிருபை, இரக்கம், உதவி. இது எல்லாமே ஒரு கிருபைக்குள்ளாக அடங்கி இருக்கிறது. பாருங்க, ஆதிகாமத்திலே 39ஆம் அதிகாரத்திலே யோசேப்புடைய வாழ்க்கையை நம்ம பார்க்க போகும். யோசேப்புடைய வாழ்க்கையில இன்னைக்கு என்ன இருக்குது பாருங்க. யோசேப்புடைய வாழ்க்கையில இவரும் அப்படியேதான். இவருடைய வாழ்க்கை பெரிய சம்பவம். சுருக்கமா சொல்றேன். இந்த யோசேப்பும் பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் நாட்டுல இருந்தவர். இவருடைய வாழ்க்கை பெரிய உபத்திரம், பிரச்சனை, கஷ்டத்து, பாடுக்குள்ள வந்தார். அங்க அண்ணன்மார்கள் என்ன பண்ணிடுவாங்க, இஸ்மவேல் கிட்ட பணத்துக்கு வித்துருவாங்க. 20 வெள்ளி காசுக்கு இஸ்மவேல் வித்துருவாங்க. அந்த காலத்துல மனுஷனே அடிமையா வாங்குவான். ஆதிகம் 39ஆம் அதிகாரம் வச்சுங்க, நான் சொல்லும் போது கவனி. வித்துருவாங்க. இந்த இஸ்மவேல் என்ன பண்ணுவான், இந்த பையன் யோசேப்புக்கு வயசு 17 வயசு. ஆனா நான் விற்காதீங்கன்னா நான் அடிமையா போவேன், நான் அந்த இடத்துல என்ன பண்ணுவான்னு தெரியாது. இவனுக்கு காதிலே வாங்க மாட்டாங்க, பணம் தான் முக்கியம் சொல்லி யோசேப்பை வித்துருவாங்க, கூட பிறந்த தம்பி. இந்த இஸ்மவேல் என்ன பண்ணுவாங்க, கொண்டு வந்து எகிப்துல இருக்கிற பார்வோனுக்கு பெரிய அதிகாரியாகிய போத்திபார் கிட்ட காசுக்கு இவங்க வித்துருவாங்க ஒரு அமௌண்ட். இந்த போத்திபார் என்ன பண்ணுவாரு, வாலிப வயசு எப்படி இருக்கும், நல்ல வாட்ட சட்டமா இருக்கும், உடம்பு நல்லா இருக்கும். இப்ப நிறைய இடத்துல கூட பாருங்க, நிறைய இடத்துல வேலைக்கு சேர்க்கிறான், வாலிப பிள்ளைங்க தான் சேர்ப்பான், வயசானவங்க அதிகமா சேர்க்க மாட்டான். பெட்ரோல் பங்க்ல கூட பாருங்க வாலிப பிள்ளைங்க தான் இருப்பாங்க. ஏன்னா வாலிப பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க, சுறுசுறுப்பா வேலை செய்வாங்க, ஆர்வமா செய்வாங்க. இப்ப ஒருத்தவங்க கூப்பிட்டு ஒரு கடைக்கு நீ அனுப்பிச்சு பாரு, சீக்கிரம் போயிட்டு வந்துருவான். ஏன்னா வாலிப பிள்ளைங்க என்ன பண்ணும், அப்ப பாத்தீங்கன்னா சரி கவனிங்க. அப்ப அந்த வாலிப பிள்ளைங்க தான் எல்லாம் செய்யும். அப்ப அந்த யோசேப்பு என்ன பண்றான், அந்த போத்திபார் என்பவரை விலைக்கு வாங்குறார். அது ஆதிகாம் 39ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. ஆதிகாம் 39ஆம் அதிகாரம். அந்த 39ஆம் அதிகாரத்திலே அதிலேயே நீங்க பார்க்கணும் யோசேப்புடைய வாழ்க்கையை நம்ம பார்க்க போறோம். யோசேப்புடைய வாழ்க்கையில எப்படி இந்த கிருபை, இந்த தயவை குறிச்சு 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தமுடியானா, அவன் எகிப்தினாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றும், அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. நல்லா கவனிங்க அந்த வார்த்தையை, லாஸ்ட் முடிக்க போறேன். யோசேப்பு தயவு வைத்து, யோசேப்புக்கு என்ன கிடைச்சது, இந்த வார்த்தையை கவனிங்க, இதைதான் நான் விளக்குறேன். இப்போ யோசேப்பு தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவத்தையும் அவன் கையில ஒப்புவித்தான். அவனை தன் வீட்டுக்கு தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணக்காரனாக்கி முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தின் வீட்டை ஆசீர்வதித்தான். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. நல்லா கவனிங்க. இப்ப என் முகத்தை பாருங்க. யோசேப்பு போறாரு, இந்த போத்திபார் என்ன பண்ணா, காசுக்கு வாங்கிட்டான். காசு வாங்க அந்த காலத்துல மாடு மீறி அடிமையா வேலை செய்யும். இந்த போத்திபார் வீட்டுல 100 பேர் வேலை செய்யலாம். ஒருத்தருக்கு அதிகாரி இருப்பாங்க இல்லையா, 10 பேர் சூப்பர், 20 பேருக்கு மேனேஜர், 30 பேருக்கு 50 பேருக்கு ஒரு ஓனர். இப்ப இருக்கிற காலகட்டத்தில் அது போல இந்த 100 பேர் வேலை செய்யற இடத்துல வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும்
அவன் செய்கிற யாவை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும், 2ஆம் வசனம் சொல்லப்படி கர்த்தர் யோசேப்போடு இருந்தான், அவர் காரிய சித்திமுள்ளனானார். கர்த்தருடைய தயவுள்ள கரம் யோசேப்பு மேல இருந்ததுனாலே அந்த போத்திபார் அதிகாரி என்ன பண்றான், யோசேப்பை பார்த்து, இந்த 100 பேருக்கு நீதான் தலைவர், நீ என்ன சொல்றியோ இந்த 100 பேர் அவன் தான் செய்யும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? சூப்பரஸ்டர் என்ன சொல்றான், அதை வாரனா நீ வாரணும், அது எடுனா நீ எடுக்கணும், நீ அதை வெயினா வைக்கணும். முடியாதுன்னு சொல்லுவியா? சூப்பரஸ்டர் வேலை வாங்கிட்டு போய் உக்காந்துப்பாரு, அவர் செல்போனை நோண்டுவாரு. ஆனா சொன்னவன்னா பண்ணோம், வேலை செய்யணும். சூப்பரஸ்டர் மேனேஜர் நோண்டுவான், நீ போய் இதை எடுத்துருவா அதை எடுத்துருவான். ஆனா அவன் சொல்றான், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாரு. எங்க? இஸ்ரவேல் நாடு கிடையாது, கர்த்தருடைய தேசம் கிடையாது. எகிப்து என்பது விக்கிரத்தை வணங்குற ஒரு தேசம், அந்நிய நாடு. இவங்க சொந்தக்காரர் கிடையாது. ஏதோ ஒரு நாட்டுல இருந்து இவனை விலைக்கு வாங்கி வந்துட்டாங்க இஸ்மவேலர் கையில இருந்து. எகிப்துல இருக்கிற போத்திபார் அதிகாரி என்ன பண்ணா, வீட்டுக்கு வேலை செய்து காசை கொடுத்து வாங்கிட்டான். வாங்கணும்னு சொல்றான், கர்த்தர் உன் கூட இருக்கிறாருப்பா, நான் கொஞ்சம் கவனிச்சு பார்த்தேன், நீ என்ன பேசினாலும் அது வாய்க்குது, நீ என்ன செய்தாலும் அது வாய்க்குது. சொல்லுவாங்களே ஒரு தமிழ்ல ஒரு வார்த்தை, நீ தொட்டதெல்லாம் அது போல ஆகுதுப்பா. அது என்னன்னு தெரியல, ஆனா உன் கூட ஏதோ ஒரு கடவுள் கூட இருக்கிறாரு, எனக்கு நல்லா தெரியுது, நீ நல்ல பையன் மாரி தெரியுது. அதனால 100 பேருக்கு நீ என்ன பண்ணு, நீதான் அதிகாரி, நீதான் இவங்களை எல்லாரையும் வேலை வாங்க, நீ ஒரு வேலையை செய்யக்கூடாது. அப்ப காரணம், அந்த பதவி, அந்த அதிகாரம் எப்படி கிடைச்சது? வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய தயவுள்ள கரம் யோசேப்பு மேலே இருந்ததுனால. ஒரு ஆமென் சொல்லுவோமா? அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய தயவுள்ள கரம் உன் மேல இருந்துச்சுன்னா, உன் குடும்பத்து மேல இருந்துச்சுன்னா, வேதம் சொல்லுகிறது, உன் குடும்பத்துல தலைவனா நீ உயர்த்தப்படுவ, உன் வேலையில உன் தலைவனா உயர்த்தப்படுவ, இருக்கிற இடத்துல தலைவனா நீ உயர்த்தப்படுவ. நீ சொல்ற பிரகாரம் எல்லாரும் அடங்கி நடப்பாங்க. கர்த்தருடைய தயவுள்ள காரம் உன் மேல இருந்துச்சுனா போதும், சூப்பர்ஸ்டார் பதவி உனக்கு போவோம், மேனேஜர் பதவி உனக்கு போவோம். தேவனுடைய தயவுள்ள காரம் உன் மேல இருந்தா போதும், ஒரு ஓனரா நீ உயர்த்தப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா வேலை செய்தாங்களாம், ஒரு ஹோட்டல்ல. அந்த ஹோட்டல்ல வேலை செய்யும் போது ஒருத்தர் வேலை செய்யறவங்களே, அந்த சர்வன்ட் போய் டீ எடுத்து கொடுப்பாங்க, தோசை வேணா தோசை கொடுப்பாங்க.